ஹாய் நண்பா, அரசு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அதாவது இந்திய வானி இயற்பியல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. காலி இடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம தமிழகத்திற்கு மட்டும் 2 இடத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. கிளர்க் லெவல் ஜாபுங்க. எனி டிகிரி படிச்சா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அதாவது இந்திய வானி இயற்பியல் துறையிலிருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. பெங்களூர்ல தான் ஹெட் ஆபீஸ் இருக்கு. தற்பொழுது பேன் இந்தியா லெவல்ல ஒரு 5 இடங்கள்ல வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ரோல் அப்பர் டிவிஷன் கிளர்க் வேலை வாய்ப்புங்க. சோ 5 இடங்கள்ல 5 காலி இடங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. சோ ரொம்ப ரொம்ப கம்மியான காலி இடங்கள் தான். நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு கொடைக்கானல்ல ஒரு காலி இடங்கள் இருக்கு. தமிழ்நாடு காவலூர்ல ஒரு காலி இடங்கள் இருக்கு. எலிஜிபிலிட்டி சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கிற எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. மொத்த வேகன்சி 5. நம்ம தமிழகத்திற்கு 2 காலி இடங்கள். சோ காலி இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட்ல 2 காலி இடங்கள் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு போட்டி போடலாம். எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ஓபிசில 2 காலி இடங்கள், எஸ்சி கேட்டகரிக்கு ஒரு காலி இடங்களை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. பேசிக் பே லெவல் 4 பேஸ் பண்ணி 25,500 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. சொல்லவே வேண்டாம். எக்கச்சக்கமான அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பாக்குறீங்க அப்படின்னா ஆரம்ப கால சம்பளமாக 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் இதற்கு எலிஜிபிள் தான். சோ எனி டிகிரி எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தா போதும். அடிஷனலா பர்சனல் கம்ப்யூட்டர் அதாவது நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிகிரி வரைக்கும் படிச்ச எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். அதனால எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. அது மட்டும் இல்ல MS ஆபீஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தாலே MS ஆபீஸ் எல்லாருமே வந்து ஹேண்டில் பண்ணிருப்போம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து டிகிரி படிச்ச கேண்டிடேட் அதுலதான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. சோ எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 18 வயதுல இருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழகத்துல கொடைக்கானல்ல அதுக்கப்புறம் காவலூர்ல வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஜாபுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும், ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்ல ஜாப் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் பினான்ஸ்ல ஜாப் இருக்கும். அதாவது கிளர்க் வேலை வாய்ப்பு தான். இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஜாப் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிளர்க் வேலை வாய்ப்பு, ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல கிளர்க் வேலை வாய்ப்பு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் பினான்ஸ் அப்படின்னா அதுல கிளர்க் வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி தான் ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆன்லைனோட அப்ளிகேஷன் தான். சோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் கரிக்குலம் விட்டே அதாவது உங்களுடைய ரெஸ்யூம் வந்து கேட்டிருக்காங்க. கரிக்குலம் விட்டே CV ஃபார்மட்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க கிட்ட இருக்கிற பர்த் சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிளர்க்கா வேலை பார்த்து அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ப்ரொசீட் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆல்ரெடி ஸ்டேட் இல்லனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்டிகுலரா ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணவங்க கூட இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ற பட்சத்துல ஆன்லைன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அட்டாச் பண்ணி பர்டிகுலரா இந்த அட்ரஸ் நீங்க சென்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான். சோ காமன் பீப்புளா இருக்கிறவங்க, எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷரா இருக்கிறவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ நீங்க ஜஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. எனஃப். ஓகேவா? செலக்ஷன் ப்ராசஸ். இந்த ஜாபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த ஜாபுக்கான ரிட்டன் டெஸ்ட் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல எக்ஸாம் இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சில கேக்குறாங்க. ஜெனரல் அவேர்னஸ் டாபிக் இருக்கு, நியூமெரிக்கல் எபிலிட்டி இருக்கு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துலயுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான எக்ஸாமும் உங்களுக்கு கண்டக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதையும் உங்களுக்கு தெளிவா டேபிள் காலம் போட்டு கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் நீங்களும் 1 செகண்ட் ஃபுல்லாவே செக் பண்ணி பாத்துருங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க ரிட்டன் டெஸ்ட் பெங்களூர் போய் தான் எழுதணும். அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்றதா போட்டிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணிருங்க. வர ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. சரியா பாத்தீங்கன்னா 1 மாதம் டைம் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே இந்த நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணல. சோ ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல போயிட்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாருமே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிருங்க. 29 ஜூன் வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு.
இந்த ஜாபுக்கான அப்ளை வெப்சைட் தான் இது. சோ நான் கொடுத்திருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நம்ம டிஎன் ஜாப்ஸ் வெப்சைட் மூலமா நோட்டிபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு வெப்சைட்டை நீங்க ஈஸியாவே ஆக்சஸ் பண்ணிடலாம். இந்த வெப்சைட்க்கு வந்துருங்க. சோ இதுலயுமே நோட்டிபிகேஷன் PDF ஃபைல் இருக்கு, வேணும்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஒரு டேப் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கறத கொடுத்து உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கிடைச்சிரும். அது மூலமா நீங்க லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளைங்கிற ஒரு டேபும் கொடுத்திருக்காங்க. இதை கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட கான்டாக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். ஆனா ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காலி இடங்கள் தான். நம்ம தமிழகத்துல 2 இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஜாப் பத்தின அப்டேட்டை வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கிற எல்லாரும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.